இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வார்த்தைக்கு நேராக திரும்புவோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 18வது வசனம். பட்டய குத்துக்கள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானமுள்ளவருடைய நாவோ ஔஷதம். இன்றைக்கு நம்முடைய வார்த்தைகள், சொற்களை குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். நம்முடைய வார்த்தைகளாலே மனிதர்களை அழித்து விட முடியும் என்று வேதம் சொல்லுது. பட்டயம் போல நம்முடைய வார்த்தைகளை பயன்படுத்துகிறோமா, அல்லது மற்றவர்களுக்கு ஆறுதலையும் மற்றவர்களுக்கு ஒரு நம்பிக்கையையும் ஆசீர்வாதத்தையும் தருகிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோமா என்று சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சமீபத்தில் நான் பார்த்த ஒரு செய்தி, ஒரு 33 வயது ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற அருமையான ஒரு சகோதரி. அவர்கள் தன்னுடைய 1 வயது பெண் குழந்தைக்கு ஆகாரம் ஊட்டி கொண்டிருக்கிறாங்க. 3வது ஃப்ளோரில் இருக்கிறாங்க. அது கை தவறி அந்த பிள்ளை அது 2வது ஃப்ளோரில் வந்து விழுந்து விடுகிறது. உடனே அந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாரும் கூடி அவர்கள் ஃபயருக்கு ஃபோன் பண்ணாங்க. எல்லோரும் வந்தாங்க, போலீஸ் எல்லோரும் வந்தாங்க. அந்த பிள்ளையை ஜாக்கிரதையாக மீட்டு எடுத்துட்டாங்க. அது உயிரோடு தப்பித்து கொண்டது. அதை நேரடியாக வாட்ஸ்அப்பில் அந்த காரியங்கள் கூட நீங்கள் பார்த்துருக்கக்கூடும். ஆனால் பாருங்கள், அந்த சம்பவம் நடந்த 1 மாதத்துக்குள்ள செய்தி, அந்த 33 வயது மதிக்கத்தட்ட அந்த பெண்மணி, அந்த சகோதரி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டாளாம். ஏன் என்று காரணத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, இப்படியாக இந்த பிள்ளையை கை தவறி விட்டு விட்டாள் என்று சொல்லி அநேகர் அவளுக்கு விரோதமாக பேசின காரியங்களும், அநேகர் ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் இப்படியாக அந்த காரியத்தை குறிப்பிட்டு, இப்படி கூட ஒரு தாய் இருப்பாளா, தன்னுடைய பிள்ளையை கை தவறி 2வது மாடியில் போய் விழுற அளவுக்கு இப்படி கூட கவனக்குறைவாக இருப்பாளா என்று சொல்லி அநேக வார்த்தையினால் அவளை வேதனைப்படுத்தி, அவளை துக்கப்படுத்தி, இந்த வார்த்தைகளை அவள் டெப்ரெஷனுக்குள்ளே போய் அந்த சகோதரி, அவள் கணவன், அவளுக்கு இன்னொரு மூத்த மகனும் உண்டு. இந்த 4 பேரும் தாய் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. கொஞ்சம் சூழ்நிலை மாறினால் இவளுக்கு போன இடங்களிலும் அதே பேச்சுகளை அவள் கேட்க தனி அறையிலே போய் அவள் தூக்கிட்டு கொண்டாள் என்று பார்க்கிறோம். மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தையினாலே ஒரு அருமையான ஒரு பெண்ணு, அருமையான ஒரு தாய் இன்றைக்கு மரித்து போய் தன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டாள் என்று பார்க்கிறோம். பட்டய குத்துக்கள் போல அந்த வார்த்தைகள் அவளை குத்தி கிழித்து காயப்படுத்தி அவள் மரித்தே போனால், தன்னை தானே மாய்த்து கொண்டாள். நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை குறித்து மிகவும் கவனமாக இருப்போம். இந்த வார்த்தைகள் மற்றவருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறதாக இருக்கட்டும். நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறதாக இருக்கட்டும். நமக்கு வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் மற்றவர் மேல் அன்பு செலுத்துகிறதாக இருக்கட்டும். இது எல்லாவற்றுக்கும் இயேசுவின் அன்பினால் நம்ம நிரப்பப்பட்டிருந்தால்தான் இப்படியான ஒரு வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் வரும். ஏனென்றால் இந்த இருதயத்தில் பொல்லாத சிந்தனைகளும், பொல்லாத வார்த்தைகளும், பொல்லாத காரியங்களும் புறப்பட்டு வரக்கூடிய இருதயம் தான் நம்முடைய கேடுள்ளது, திருக்குள்ளதாக இருக்கிறது. ஆனால் இயேசுவின் அன்பால் நம்ம நிரப்பப்பட நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். காயங்களுக்கு அது கட்டுப்போடுமே தவிர அது காயப்படுத்தாது. அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துவோம். அநேகரை நம்ம ஆசீர்வதிப்போம். அநேகரை ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு வருவோம். ஜெபிப்போம். ஆண்டவரே, ஒருபோதும் எங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் பட்டய குத்துகள் போல மற்றவர்களை குத்தி கிழித்து ரணப்படுத்தாதபடி, மற்றவர்களை ஆண்டவரே நொறுங்குண்ட இருதயத்தோடு நாங்கள் மற்றவர்களை காயப்படுத்தாதபடி, அப்படி நறுங்குண்ட இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதலான வார்த்தைகளையும், நம்பிக்கையின் வார்த்தைகளையும், உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளையும், இயேசுவே உம்முடைய அன்பு நிறைந்த வார்த்தைகளையும் நாங்கள் எடுத்து சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்த, அவர்களை தேற்ற, அவர்களை ஆண்டவரை நாங்கள் ஆசீர்வதிக்க எங்களை பயன்படுத்துங்க. ஆண்டவரை ஆசீர்வதிங்க. இந்த நாளில் அப்படி யாரெல்லாம் காயப்பட்டிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் அப்படி குத்தி கிழிக்கப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஏன் இப்படி என்னை குறித்து இப்படி சொல்லிவிட்டார்களே, ஏன் இந்த வாழ்க்கை என்று சொல்லி ஆண்டவரை கலங்கி தவித்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கான வார்த்தை, யார் உங்களை காயப்படுத்தினாலும் இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார். இயேசு உங்களோடு கூட வந்து உங்களை ஆற்றுவார், தேற்றுவார். நறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு அவர் சமீபமாய் வந்து ஆசீர்வதிக்கிற தேவன். அவரை நோக்கி பாருங்கள். நிச்சயமாய் உங்களுக்குள்ள சந்தோஷமும் சமாதானம் கடந்து வரும். இயேசு மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.